இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரேப்பிடோ பைக் டாக்ஸியில் எப்படி நம்ம புக் பண்ணலாங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க. அதில் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு சர்ச் பட்டன் இருக்கும். அந்த சர்ச் பட்டனில் வந்துட்டு ரேப்பிடோன்னு மட்டும் அடிங்க. அப்போ 2 ஆப்ஸுக்கு சம்டைம்ஸ் காட்டும். ரேப்பிடோ பைக் டாக்ஸின்னு காட்டும், ரேப்பிடோ கேப்டன் சொல்லி காட்டும். கேப்டன்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேப்பிடோ ஓட்டுறவங்க யூஸ் பண்ணுற ஆப்பு. நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரேப்பிடோ. எல்லோ கலரில் அந்த லோகோ இருக்கும், அந்த ஆப்போட லோகோ. இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற பேசஞ்சர் யூஸ் பண்ணுற ஆப்பு. இது நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால ஓப்பன்னு காட்டுது. உங்களுக்கு இன்ஸ்டால்னு காட்டும் புதுசாக எடுக்கிறவங்களுக்கு. அதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க அதிலிருந்து கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில டிரைவர்ஸ், எல்லாருமே கிடையாது, சில டிரைவர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நம்மக்கிட்ட கேட்பாங்க, டிப்ஸு மாதிரி. சிலவங்க வந்து நார்மலாக கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. சிலவங்க வந்து இல்லை சார் இவ்வளோ தான் போகும், ஆர்டர் போட்டு இவ்வளோ வேணும்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் கொடுக்கணுமா வேண்டாமாங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா பர்மிஷன்ஸ் கேட்கும். அதில் வந்து அலோ பர்மிஷன்ஸ் நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஜிபிஎஸ் மூலியமாக உங்களுக்கு லொக்கேஷன், நீங்கள் கரண்ட் லொக்கேஷன் தெரியணும்னா அது ஜிபிஎஸ்சில் 1 டைம் யூஸ் ஏதாவது கொடுத்து நீங்கள் உள்ளே போய்க்கலாம். உள்ளே போனதுக்கப்புறம் ஜிபிஎஸ் ஆன் பண்ண சொல்லி கேட்கும். அதுக்கெல்லாம் ஓகே கொடுத்துட்டு இதுதான் அவங்களோட ஆப்போட இன்டர்ஃபேஸ். இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு இப்படி தான் வரும். இதில் வந்து பிக்கப் லொக்கேஷன், உங்களை எங்கே டாக்ஸி டிரைவர் பிக்கப் பண்ணணுமோ அந்த லொக்கேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஜங்ஷன் நான் செலக்ட் பண்ணிட்டேன். என்ன பிக் பண்ண வேண்டிய இடத்த நான் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னை எங்கே ட்ராப் பண்ணணும், நம்மளை பிக் பண்ணுறது வந்து க்ரீன் கலர்லேயும், நம்ம எங்கே இறங்கணுங்கிறத வந்து ரெட் கலர்லேயும் மார்க் பண்ணுற ஒரு பின்னாட்டை தான் இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. இது நார்மலாக எல்லா அப்ளிகேஷனுமே அப்படி தான், ட்ராப் லொக்கேஷன் கேட்குது. இப்போ நம்ம எங்கே இறங்கணுங்கிறத வந்து மறுபடியும் அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் ஆன் மேப் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டோம்னா நம்ம எங்கே போகணுமோ அந்த மேப்பில் நம்ம கரெக்டாக அந்த லொக்கேஷனை நம்ம பின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அதை நான் கிளிக் பண்ணனால அப்படியே நான் எங்கே இறங்கணுங்கிற லொக்கேஷனை வந்து நானே வந்து இப்போ செலக்ட் பண்ணிக்க போகிறேன். நான் பின் பண்ணிடுவேன் எங்கே இறங்கணுங்கிறத வந்து. நான் நிறைய தடவை போயிருக்கேன். நான் போனதில் வந்து பார்த்திங்கன்னா 2 தடவை மட்டும்தான் வந்து அந்த டிரைவர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கேட்டாங்க. மிச்ச டைமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இதில் என்ன அமௌண்ட் காட்டுச்சோ அந்த அமௌண்ட்டு தான் நான் கொடுத்தேன். அவங்களும் எதுவுமே சொல்லவே இல்லை. எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்குற டிப்ஸுங்கிறது வந்து வேறு, நம்மளை வந்து இவ்வளோ வேணும்னு சொல்லி கேட்குறது வேறு. இதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா? அதான் இந்த மாதிரியும் இருக்காங்க, எதுவும் கேட்காதவங்களும் இருக்காங்க. இப்போ நான் வந்து அந்த ட்ராப் பாயிண்ட்டை வந்து பின் பண்ணிட்டேன். எனக்கு இங்கேருந்து அங்கே போகிறக்கு இதுதான் அமௌண்ட்டு. பைக்கில் போனால் 47 ருபீஸ், ஆட்டோனா இந்த ரேட்டு, கேப்னா இந்த ரேட்டுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்ளை கூப்பன் கோடு, ஏதாவது உங்களுக்கு கூப்பன் கோடு இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஆல்ரெடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணிங்கன்னா அது அவங்களே ஒரு காயின்ஸ் கொடுப்பாங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த 8 ருபீஸ் காயின் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் இந்த அமௌண்ட் வந்து 8 ரூபா கம்மியாகும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா இது வந்து சீக்கிரமாக எக்ஸ்பயர் ஆயிரும். இப்போ இன்றைக்கி யூஸ் பண்ணால் அடுத்த ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளேயே அது போயிடும். அதனால் அதுக்குள்ளே போனால் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஏதாவது கூப்பன் கோட் இருந்ததுன்னா அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கடைசியாக புக் பைக் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக உங்களோடது புக் ஆகிடும். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிரைவரோட டீட்டெயில்ஸ் காமிக்கும், டிரைவரோட ஃபுல் பர்சனல் டீட்டெயில்ஸ் காமிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த வண்டியில் வராருங்கிறத காமிக்கும். அதுக்கப்புறம் உங்களை பிக் பண்ணுறதுக்கு அவரோட லொக்கேஷனில் இருந்து உங்களை பிக் பண்ணுற அந்த லொக்கேஷன் வரைக்கும் அது ஃபுல் அண்ட் ஃபுல் அதிலே காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வந்ததுக்கப்புறம் தான் உங்களோட லொக்கேஷன், நீங்கள் போகிற ட்ராப் லொக்கேஷன் காட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.